சார் சொல்லுமா. சிரிப்பு தான் கேள்வினாவே சகல சிரிப்பு தான். ரகசிய கேள்வியோ? ரகசியெல்லாம் கிடையாது, இது கேட்க வேண்டிய கேள்விதான். போய் உடனே போனோடனே கட்டிப்பிடிச்சு இது பண்ணா அவங்க காண்டாயிடுவாங்க. உண்மைதான். எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும், எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சா அவங்க ஹாப்பியா இருக்கும். தெரியாத விஷயத்த அனு வந்து நேர்கள் கேட்டார்கள். யார் கேட்டார்கள்? நேர்கள் கேட்டார். அது வந்து வாரத்துல 7 நாள் வருது. இந்த வாரம் ஃபுல்லா வந்து செக்ஸ் வச்சுக்கிறது ஆண்களுக்கு நல்லதா? அவங்க என்ன கேக்குறாங்க, டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாமா கேக்குறாங்க. வாரம் 7 நாட்கள், மாதம் 30 நாட்கள், வருஷம் 360 நாட்கள் அது மாதிரி வச்சுக்கிறாங்களா? இப்ப இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் 1 நாள் இருக்கிறதே சந்தேகம் தான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் இருக்காங்க. இன்னும் சுத்தமா இல்லாத ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. உடலுறவு என்பது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அது உணர்ச்சி வந்தாதான் செக்ஸ் பண்ண முடியும். உணர்ச்சி இல்லாத போது உறுப்பு ஏஞ்சிருக்காது. உறுப்பு வந்து ஏஞ்சிருக்கணும் அப்படின்னா அவருக்கு உணர்ச்சி வரணும். அந்த உணர்ச்சிக்கு விந்து சுரக்கணும். அது சுரந்தாதான் வர முடியும். ஆனா இந்த காலகட்டத்தில் அது மாதிரி ஆண்கள் இல்லை. அப்படியும் சகானா கேள்வி என்னன்னா, உடற்பயிற்சி மாதிரிதான். ஆனா ஆண்கள் அது மாதிரி நிறைய பேர் பண்றதே இல்லை. பண்ணாத ஆண்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். முடியலையா, ஃபீலிங்கா இருக்கா, மனைவிட்ட போகணும்னு நினைப்பு இருக்கா, ஏஞ்சிருக்கவே மாட்டேன்தா, என்கிட்ட வாங்க, நான் மருந்து கொடுக்குறேன், டேப்லெட் கொடுக்குறேன், ஆயில் கொடுக்குறேன், ஒரே ஒரு கேப்சூல் கொடுக்குறேன், நீங்க போட்டு பாருங்க. ஒரு முறை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அடிமை. ஆனா ஒரு முறை பண்ணி நீ ஒழுங்கா பண்ணல அப்படின்னா நீ அவங்களுக்கு அடிமை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பண்றதுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சியா கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ செக்ஷுவல் சம்பந்தமா இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் விதை சொல்றதுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்ரி டைம் ஃபேவரட் சார், நம்மளோட மருத்துவர் பழனியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்னிஷரேஷரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா இருக்கு. சோ உங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்கான மருந்துகள் வந்து கொரியர் மூலமா அனுப்பி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம சார் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, ஸ்டேட்லயும் சரி, கண்ட்ரி டூ வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ டூர் போறாரு. சோ எப்ப வராரு அப்படிங்கறத நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு நேர்ல கூட போய் மீட் பண்ணுங்க. சார் அதுக்கான தீர்வுகளை வந்து சூப்பரா சொல்லுவாரு. சோ உங்களுக்கு நேர்ல மீட் பண்றதுக்கு டைம் இல்ல, எனக்கு போன்லயே ரிசல்ட் சொன்னா போதும், எனக்கு டேப்லெட் மட்டும் வேணும், இதுக்கான கேப்சூல் மட்டும் வேணும்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். சோ அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா உங்களோட ஆல்வேஸ் ஃபேவரட் அவ்வளவு ஹஸ்கியா பேசணும் நினைக்காதுங்க, சகானா அக்கா வந்தாலே எல்லாருமே ஹஸ்கி ஆயிடுங்க. சோ சகானா அக்கா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஈஸ்வரா 2 கேள்வியோட வந்திருக்கோம். முதல் கேள்வி சகானா அக்காவோட கேட்கலாமா? கண்டிப்பா சார். சொல்லுமா. சிரிப்பு தான் கேள்வினாவே சகல சிரிப்பு தான். ஆமா சார். ஏதோ ரகசிய கேள்வியோ? ரகசியெல்லாம் கிடையாது, இது கேட்க வேண்டிய கேள்விதான். சொல்லுமா. ஆண்களுக்கான கேள்வி நான் கேட்க வருது. சரி சார், ஓகே. இப்ப வந்து ஆண்கள் வந்து டெய்லி வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க ஒய்ஃப் கிட்ட, ஓகேங்களா? ஒய்ஃப் கிட்ட நாமளும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஒய்ஃப் கிட்ட தான் சொல்றேன். ஒய்ஃப் கிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது வந்து வாரத்துல 7 நாள் வருது. இந்த வாரம் ஃபுல்லா வந்து செக்ஸ் வச்சுக்கிறது ஆண்களுக்கு நல்லதா? அவங்க என்ன கேக்குறாங்க, டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாமா கேக்குறாங்க. ஆமா, வாரம் 7 நாட்கள், மாதம் 30 நாட்கள், வருஷம் 360 நாட்கள், இந்த நாட்கள் டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாமான்னு கேள்வி கேக்குறீங்க. டெய்லி வச்சுக்கலாமா? இதால வந்து சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அது மாதிரி வச்சுக்கிறாங்களா? அந்த டவுட் தானே சொல்லுவோம், அதுக்கு தானே உங்ககிட்ட கேக்குறாமே. வச்சுக்கலாமா கேக்குறீங்க, அதால எஃபெக்ட் ஏதாவது வருமான்னு கேக்குறீங்க. ஆமா. சோ ஆண்களுக்கு எஃபெக்ட் ஆகுமா? அப்புறமா வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ஏதாச்சும் வீக் ஆகுமா? அதால அவங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்விதான் இது. சோ இதுக்கு என்ன அப்படின்ட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அதாவது டெய்லியும் உடலுறவு கொள்ளும் ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குமா இருக்காதான்றது கேள்வி. கரெக்டா? ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் உடலுறவு கொள்றதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்தாங்க, உங்க தாத்தா காலத்துல, உங்க தாத்தா காலத்துல இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, நல்லா செக்ஸ் பண்ணாங்க, டெய்லி இருந்தாங்க. நான் சொல்றது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன அப்படி இருந்தாங்க. வலிமையான ஆண்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப வலிமையான ஆண்கள் இல்லை. ஆனா இருந்தாலும் சகானா கேள்வி என்னன்னா, அப்படி ரெகுலரா பண்ணும்போது ஆண்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு தான் கேள்வி. பாதிப்பு வராது. அதாவது நம்ம பேசும்போது எப்படி வாயில உமிழ்நீர் வருது, தானா வரும், அதாவது இமோஷன்ல வரும். அது மாதிரிதான் உணர்ச்சி வசப்படும் போது மட்டும்தான் விந்து சுரக்கும். 2வது, நம்ம அழுதா எப்படி கண்ணில் தண்ணி வருது, ஒரு ஃபீலிங்ல, ஒரு டென்ஷன்ல நம்ம அழும்போது பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் பாருங்க. அந்த தண்ணி எப்படி வருது, ஒரு ஃபீலிங்ல. அது மாதிரிதான் உணர்ச்சி.
இப்ப இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் இருக்கிறதே சந்தேகம் தான். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் இருக்காங்க. இன்னும் சுத்தமா இல்லாத ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வாரம் ஃபுல்லா செக்ஸ் பண்ணா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா? ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம்லாம் கெட்டு போகவே போகாது. அது உடற்பயிற்சி மாதிரி. உடலுறவு என்பது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. பண்றாரு அப்படின்னா அந்த 10 நிமிஷமா எக்ஸசைஸ் பண்ணுவாரு. உட்காந்து இருக்கும் போது குனிய சொன்னா நிமிஷம் சொன்னா ஏஞ்சிருக்கவே மாட்டாரு. பாருங்களேன், ஒரு உட்காந்து இருப்பாரு, ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டாரு, குனிய சொன்னா குனிய மாட்டாரு, பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டாரு. ஆனா அந்த டைம்ல கால்ல இருந்து உச்சந்தலையில வரைக்கும் நல்லா ஓரல் செக்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, பிறல்றது, குனியிறது, நிமிடுறது, கவுந்து படுக்கிறது, இது எல்லாமே அந்த நேரத்துல பண்ணுவாரு. அப்ப அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு குனியணும், நிமிரணும், நடக்கணும், ஓடணும், போனோம், இப்படிலாம் பண்றாங்க இல்லையா? ஆனா இப்ப சாதுவா உட்காந்துக்கிற போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துனா கூட எடுத்து வர மாட்டாரு. ஒரு டீ போட்டனா டீ போட மாட்டாரு. அது குனிஞ்சு அது எடுனாலும் எடுக்க மாட்டாங்களே. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குனிய சொன்னாலும் குனிவாரு, நிக்க சொன்னாலும் நிப்பாரு, பல்டி அடி சொன்னாலும் பல்டி அடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது ஒரு ஆரோக்கியம். அது உணர்ச்சி வந்தாதான் செக்ஸ் பண்ண முடியும். உணர்ச்சி இல்லாத போது உறுப்பு ஏஞ்சிருக்காது. உறுப்பு வந்து ஏஞ்சிருக்கணும் அப்படின்னா அவருக்கு உணர்ச்சி வரணும். அந்த உணர்ச்சிக்கு விந்து சுரக்கணும். அது சுரந்தாதான் வர முடியும். ஆனா இந்த காலகட்டத்தில் அது மாதிரி ஆண்கள் இல்லை. அப்படியும் சகானா கேள்வி என்னன்னா, டெய்லி பண்ணால் அவருக்கு பிரச்சனை ஏதாவது வருமானா? கண்டிப்பா வராது. சார் பெண்களுக்கு கர்ப்பப்பை ஏதாச்சும் அவங்களுக்கு எஃபெக்ட்? பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் வராது. வராதுங்களா? எவ்வளவு நேரம் சொன்னாலும் வராது, எத்தனை முறை பண்ணாலும் வராது, பல முறை பண்ணாலும் வராது. சோ வச்சுக்கலாம். எவ்வளவு வச்சுக்கிறோமோ அவ்வளவு புள்ள பிறந்துட்டே இருக்கும். குழந்தை இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல, நிறைய பெற்று வச்சுக்கிறான் பாரு, பொண்டாட்டி எங்கேயுமே அனுப்ப அம்மாவோட கூட அனுப்ப எந்த நேரமும் கைக்குள்ளே வச்சிருப்பான் பாரு, வரிசையா புள்ள பெற்றுக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி எவ்வளவு உடலுறவு கொண்டாலும் மனைவிக்கு ஒரு ஆரோக்கியம். மன அழுத்தத்துல ஃபீலிங்ல டென்ஷன்ல இருப்பாங்க மனைவி. ஆனா கணவன் வந்து ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா வச்சுக்கலாம், அந்த ஃபீலிங் உங்களுக்கு போயிடும். அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷம், அந்த அளவுக்கு சந்தோஷம். அதாவது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. ஆனா ஆண்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படையா சொல்றேன், நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க, சைடு எஃபெக்ட் கிடையாது. உடற்பயிற்சி மாதிரி தான். ஆனா ஆண்கள் அது மாதிரி நிறைய பேர் பண்றதே இல்லை. பண்ணாத ஆண்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். முடியலையா, ஃபீலிங்கா இருக்கா, மனைவிட்ட போகணும்னு நினைப்பு இருக்கா, ஏஞ்சிருக்கவே மாட்டேன்தா, என்கிட்ட வாங்க, நான் மருந்து கொடுக்குறேன், டேப்லெட் கொடுக்குறேன், ஆயில் கொடுக்குறேன், ஒரே ஒரு கேப்சூல் கொடுக்குறேன், நீங்க போட்டு பாருங்க. அந்த ஒரு கேப்சூல் போட்டுட்டு உங்க மனைவிட்டே நீங்க சொல்லலாம், ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷம் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லி சத்தியமே பண்ணலாம், ப்ராமிஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி மாத்திரை, கல்பம், டேப்லெட்லாம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் வந்து இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு கண்ணே மணியே முத்தே அமுதே நல்லா கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படுத்திட்டாரு. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உங்க மனைவியும் சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி மாத்திரை வச்சிருக்கேன். ஒன்று போட்டா போதும், அன்னைக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட்டு தான். இன்னொன்று போட்டா போதும், அந்த வாரம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட்டு தான். அது மாதிரி மாத்திரைலாம் வச்சிருக்கேன். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. குறைகள் இருந்தா வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எனக்கு இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு மாதிரி சீக்கிரமா வந்துடுது, ஒரே நிமிஷத்துல அவுட் ஆயிடுது, எனக்கு மறுபடியும் அந்த உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது, இந்த பெருசாக மாட்டேங்குது, என்னால் திருப்திப்படுத்த முடியல, மனைவி திட்டுது, இது மாதிரி கவலையில் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கள் ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் கொடுக்குற ஒரு அருமையான மெடிசன் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. கொரியர் அனுப்புகிறோம், உள்நாட்டுக்கு அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். இதை சாப்பிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக சரியாயிடும், டெம்பரரி கிடையாது. ஒரு முறை சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் செக்ஸுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவசியமே வராது. அது மாதிரி ஆலோசனையும் சிகிச்சையும் தரோம், ஃபாலோ பண்ணுங்க. சரி சார், சூப்பர் சார். கண்டிப்பா வந்து அப்படின்னா டெய்லி வந்து ஒய்ஃப் கூட ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா, கீழே உள்ள நம்பருக்கு உடனே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும், டாக்டர் வந்து வீடு தேடி வந்து டேப்லெட் அனுப்பதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ இப்போ வந்து என்னோட கேள்வி என்னன்னா, அக்கா கிட்டாங்க டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். சோ பெண்களுக்கு எப்பெல்லாம் செக்ஸ் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். சோ எப்படி ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு, இப்போ புதுசா கல்யாணம் ஆக போகுது, இல்ல வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆனாலும் சரி, கொஞ்ச நாள் வந்து ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? போய் உடனே போனோடனே கட்டுப்பிடிச்சு இது பண்ணா அவங்க காண்டாயிடுவாங்க. சோ எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சா அவங்க ஹாப்பியா இருக்கும்? பெரும்பாலும் கல்யாணம் ஆகிற பெண்கள், புதுமண தம்பதிகள் புதுசாக வராங்க, அவங்களாம் அனுபவம் இல்லாதவங்க, செக்ஸ் படிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ செக்ஸ் கல்வின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்றது அளவுக்கு இல்லை. இருந்தாலும் புதுமண தம்பதிகள் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறாங்க. இது எப்படி மூவ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் தெரியாத விஷயத்த அனு வந்து நேர்கள் கேட்டார்கள்.
யார் கேட்டார்கள்? நேயர்கள் கேட்டார்கள். அனு அப்படிதான் சொல்லும், நேயர்கள் கேட்டார்கள், அதெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற. அதெல்லாம் நேயர்களுக்கு உண்டான பதில். ஆரம்பிப்பது என்பது கணவனுக்கு கூச்சம் இருக்கும், பெண்ணுக்கும் மனைவிக்கும் கூச்சம் இருக்கும். அது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது. தொடுதலோ தொடு உணர்வும் உண்டு, முத்தம் கொடுதல் உணர்வும் உண்டு. இந்த உணர்வு மூலியமா தான் முதல்ல உருவாகும். ஒரு பெண்ணை இந்த காலத்துல வந்து பாக்குறாங்க, ப்ளூ ஃபிலிம் பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காவே ஆண்களுக்கு உணர்ச்சியே இருக்கு, ஒரு சிலருக்கு இல்ல. ஆனா இந்த இளைஞர்கள், இந்த புதுமண தம்பதிகள்லாம் உணர்ச்சி கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க ஒரு 10 நிமிஷமாவது 5 நிமிஷமாவது அவங்களுக்கு பேசும், அதாவது அவங்களுக்கு செக்ஸ்னா பயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தெளிவுபடுத்தணும். நிறைய ஆண்கள் அப்படி இல்லை. அப்படியே வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அப்படியே அனுப்பிவிடுவாங்க, பாலும் சொம்பும் பயத்தையும் கொடுத்து அவங்க போவாங்க. அப்படி பார்ப்பாங்க, ஒரு பக்கம் உட்காந்து ஒரு பக்கம் கூச்சப்படுவாங்க, எப்படா தொடருது, எப்படி இவங்களை தொடருது, அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறமா பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை அவுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது, இல்லை சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், முதல்ல பண்ணும்போது கூச்சங்கள் இருக்கும். ஏன்னா முன்ன பின்ன பழகதில்லை, நம்ம இப்போ முன்ன பின்ன யார்ட்டையும் வந்து ட்ரையலும் பார்த்ததில்லை, இது புதுசு, ஆண்களுக்கு சொல்கிறேன் புதுசு. அதால் என்னடா பண்ணுறதுன்னு அவர் யோசனை பண்ணுவார். இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம கணவன்ட்டு எப்படி நம்ம பேசுறதுன்னா அது ஒரு பயம் இருக்கும், வெக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லிடுறேன் தம்பி, ஒரு முறை பண்ணாலும் ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அடிமை. ஆனால் ஒரு முறை பண்ணி நீ ஒழுங்காக பண்ணல அப்படின்னா நீ அவங்களுக்கு அடிமை. ஏன்னா நிறைய அப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் மனைவிட்ட சரியான முறையில் சந்தோஷமா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனைவி சொல்கிறது எல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஆனால் நீ மனைவிட்ட நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், நீ சொல்கிறதான் மனைவி கேட்கும். ஏன்னா அவ்வளோ மேலே பாசம் வந்துடும். பரவாயில்ல, நம்ம புருஷன் நம்ம திருப்திப்படுத்திட்டாரு, உச்சக்கட்ட வரைக்கும் கொண்டு போய் விட்டாரு, உடலுறவுல முழுமையாக அடைய வச்சாரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வரணும். அதால் ஓரல் செக்ஸு முதல்ல பண்ணுங்க. கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, ஆசை வார்த்தைகள் காட்டுவது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வாசனை திரவியெல்லாம் உடம்புல போட்டு அவங்களுக்கு அந்த மூடை ஏற்றுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்கும் போதே அவங்களுக்கு ஆசை வந்துடும். ஓரல் செக்ஸ்னா சில பேர் ஆண்கள் மாறுபத்தை சுவைப்பாங்க, சில பேர் பெண்ணுறுப்பை சுவைப்பாங்க, பல விதமான பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே எஃபெக்ட் வரணும், உங்கள் மேலே ஒரு பாசம் வரணும், அந்த பாசம் நினப்பாவே இருக்கணும், நம்ம புருஷன் இப்படிலாம் நம்மளை பண்ணாருன்னு. ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லை. போகிறீங்க, பெட்ரூமுக்கு போகிறீங்க, எடுத்த உடனே உறுப்பு வைக்கிறீங்க, 1 2 3 அவுட்டு, ஏஞ்சி போய் கம்மு நீங்கள் பத்துக்கிறீங்க. அந்த அம்மா விடிய உட்காந்து கிடக்கும் மூடேறி. ஐயோ நான் ரொம்ப நேரம் பண்ணுவார் மொத்தம் விட்டுட்டு ஏஞ்சி போயிட்டாரு அப்படின்னு அந்த ஃபீலே வரக்கூடாது. இப்போ வந்து அனுடைய நேர்கள் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரல் செக்ஸ்லாம் நல்லா பண்ணி நல்லா மூடு ஏற்றி விட்டு அந்த அம்மாவுக்கு ஈரம் வருதான்னு பார்க்கணும், லூப்ரிகேஷன் இருக்குதான்னு பார்க்கணும். சும்மா ட்ரையாக இருக்கும் போதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வலி எடுத்துக்கும். உறுப்பு நீங்கள் உள்ளே விடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வலி வரக்கூடாது. அப்போ அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் அங்கே இருக்கணும், லூப்ரிகேஷன் அங்கே அதிகமாக சுரக்கணும். அதுக்கு ஓரல் செக்ஸ் பண்ணால் தான் வரும். எடுத்த உடனே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ட்ரையாக இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு வலி எடுத்துக்கும். அடுத்த வாடி செய்யணும்னு வச்சு, அப்பா சாமி இந்த ஆள் செய்யலாம், வலிக்குது வேணாம் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. ஐயோ மறுபடியும் வந்து செய்யணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த திரவம் வரணும். தொட்டு பாருங்க, நல்லா வழவழு தேங்காய் மாதிரி ஒரு வழவழப்பு தன்மை உண்டாகும். அது பெண்களுக்கு இயற்கையாக வந்து கணவன் மேலே ஆசைப்பட்டா வரக்கூடிய திரவம் அது. அந்த திரவம் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செக்ஸ் நல்லா இருக்காது. அதால் ஓரல் செக்ஸ் பண்ணுங்க, கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்க, நல்லா மனைவி வந்து நல்லா பாசமாக பேசுங்க, நல்லா அன்பாக பேசுங்க. அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அணைச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களை விட மாட்டாங்க. நீங்களும் உடனே விட்டுறாதீங்க. உடனே விட்டுட்டீங்கன்னா அவங்க லைஃபே போச்சு. உடனே விட்டுறீங்க அப்படின்னா இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களை அந்த பெண் வந்து ஒரு வெறுப்பு உண்டாகும். நான் நம்ம மேலே ஒரு ரொம்ப நேரம் பண்ண மாட்டார், உணர்ச்சி தூண்டி வேடிக்கை பார்க்குறாரு இவர், தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்கள் இருப்பாங்க. உணர்ச்சி இல்லாமே இருக்கிற அந்த பெண்ணை கம்முன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் வேணும்னே போய் உசு பேத்தி விட்டு சீண்டி விட்டு அப்புறம் உணர்ச்சி தூண்டி விட்டுருவார். இவர் ஒரே நிமிஷத்தில் விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவார். அந்த அம்மா விடிய உட்காந்து கிடக்கும், தண்ணியை ஊற்றிக்கும், அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தும். சில பெண்கள்லாம் அப்படி இருக்காங்க, பாவம் அந்த பெண். அது மாதிரி பெண்கள்லாம் பாவம், நிலைமை கணவன் மோசம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அதாவது தயவுசெய்து அது மாதிரி இருந்த ஆண்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது மாதிரி உன்னால் முடியலையா என்கிட்ட வாங்க, நாடி பிடிச்சி பார்ப்பேன். ஏன் உனக்கு இந்த விந்து உடனே வருது, கைப்பழக்கம் பண்ணியா இல்லை ஏதாவது தப்பு பண்ணியா, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். நாடியில் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி லேகியம், சூரணம், மாத்திரை, டேப்லெட்டு, கேப்சூலு, ஆயில் எல்லாம் வச்சுருக்கேன். சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனாலும் உங்களுக்கு அந்த செக்ஸில் குறை வராது. உங்கள் மனைவி கூட ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஒரு நைட்டுக்கு 2 முறை செய்கிற ஆண்களாக இருக்காங்க, 3 முறை செய்யலாம் இருப்பாங்க. நைட்டு செஞ்சிருவாங்க, மறுபடியும் பகலில் செய்வாங்க, மறுபடியும் நைட்டில் மிட் நைட்டில் செய்வாங்க. அது மாதிரி உடம்பை உருவாக்கலாம். அதெல்லாம் தேவை ஒரு மனுஷனுக்கு. கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியத்துக்கு தான் இப்போ நாங்கள் 2 பேரும் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது தயவுசெய்து அப்படி குறைகள் இருந்தால் இப்போ வந்து ஓரல் செக்ஸ் பண்ணுங்க, நல்லா அன்பாக பேசுங்க, ஈரன் நல்லா வருதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணுங்க. வலி இருக்காது, சந்தோஷமாக இருக்கலாம், திருப்தியாக இருக்கலாம்.
இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சார். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புரிஞ்சிருக்கோம்ல. இப்போ வந்து எப்படி எனக்கு இல்ல, நேயர்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா எல்லாரும் எப்படி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து உங்க வயசுல இருந்து எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கறது வந்து டாக்டர் வந்து கிளியரா சொல்லி முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய கேள்விகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் அண்ட் ஆல்வேஸ் ஏஞ்சல் நம்ம சகானா. அண்ட் உங்களுக்காகவே வந்து அவதாரம் எடுத்து வந்த எங்க புருஷன் டாக்டர் பழனிஷா. நன்றி, வணக்கம்.